ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி நம்ம பருப்பு கீரை குழம்பு எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். அதற்கு என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்போ பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு கட்டை பருப்பு கீரை எடுத்திருக்கேன். இதற்கு சிறு பருப்பு 100 கிராம், ஒரு முழு பூண்டு, 2 வெங்காயம் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. அந்த 2 வெங்காயத்தில் ஆஃப் வெங்காயம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஆஃப் வெங்காயம் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 3 தக்காளி, 7 பச்சை மிளகா, வடுவம் 1/2 ஸ்பூன், கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன், வரமிளகாய் 6, நீங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் எடுத்துக்கோங்க. நான் 6 எடுத்துருக்கேன். பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன், தாளிப்பதற்கு ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், சால்ட்டு தேவைக்கேற்ப, ஒரு சின்ன துண்டு புளி அது தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த பொருட்கள் தான் நம்ம பருப்பு கீரை குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். ஒரு கட்டு கீரையை வந்து இப்போ பொடியாக கட் பண்ணின்னு வந்துடலாம். ஒரு கட்டு பருப்பு கீரையை நம்ம பொடியாக கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம குக்கரில் பருப்பு கூட சேர்த்து வேக வைக்கலாம். 100 கிராம் சிறு பருப்பு, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துடலாம். இதில் அடுத்தது பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். வெங்காயம் பெருசாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம். 1.5 வெங்காயம் இது. ஒரு முழு பூண்டு உரித்து வச்சது அதையும் சேர்த்துடலாம். அடுத்து 3 தக்காளி. இப்போ இதில் பருப்பு வேக வைக்கிறதுக்கு நம்ம இந்த 1 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரையை மசிச்சு எடுத்துக்கிட்டோம். அடுத்தது குழம்பு தாளிக்கலாம். அதுக்கு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, அடுத்தது 6 வரமிளகாய், அடுத்தது ஆஃப் வெங்காயத்தை எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அடுத்தது 1/2 ஸ்பூன் வடுவம் இல்லை கட்டி கூட பரவாயில்ல. கீரை குழம்பு பொறுத்தவரையில் நம்ம வடுவம் சேர்க்கும் போது, அதுவும் இந்த மாதிரி தாளித்து போடும் போது அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வடுவம் சேர்க்குறோம். எல்லா கீரை குழம்புக்குமே வந்து வடுவம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் வரட்டும். இந்த கலருக்கு வதங்கினா போதும். அதாவது ப்ரௌன் கலரில் வந்துச்சு பாருங்கள். இப்போது நம்ம 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சு பார்த்திங்கன்னா அதை சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பெருங்காயத்தூள்லாம் கூட வந்து நம்ம எண்ணெயிலேயே போட்டு தாளித்து எடுத்துக்கணும். அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையை சேர்த்துடலாம். இப்போ என்ன பண்ணலாம், அடுத்தது நம்ம கொஞ்சமாக புளி ஊற வச்சு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த புளி கரைசல் தண்ணியை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குழம்பு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ குழம்புல தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம புளி தண்ணி ஊற்றணும் பார்த்தீங்கன்னா, அதோட பச்சை வாசனை நீங்கினா போதும். அதனால் ஒரு 2 நிமிஷம் கொதித்தாலே போதும். 2 நிமிஷமாக குழம்பு கொதிக்குது. இப்போ கடைசியாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் நெய்யை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுடைய பருப்பு கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.